கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல். வணக்கம் நட்புகளே. இன்றைய ஒரு வீடியோ பதிவில் நம்ம புல்லட் ராயல் என்ஃபீல்டு எலக்ட்ராவில் வந்து ஆரன் போயிடுச்சு. இப்போ புதுசாக ஆரன் வாங்கிட்டு வந்துக்கிறேன் இனிட்டோன்ட்டு. இதனோட காஸ்ட் வந்து 2 ஆரன் சேர்ந்து 300 ரூபா, கிளாம் 50, போல்ட் 20, கிட்டத்தட்ட 370 ரூபாவில் நம்மளுக்கு இந்த ஆரன் செட்டு வாங்கியாச்சு. இது ஒரிஜினல் வாங்கினா ஒரு ஆரன், அதாவது என்ஃபீல்டோட ஒரு ஆரனே நான் 350 ரூபா எம்ஆர்பி. இப்போ இது 2 ஆரன் போகிறப்போ நம்மளுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நான் செக் பண்ணி தான் வாங்கிக்கிறேன். இது கொஞ்சம் நம்ம முன்னாடி பேஸில் நம்ம மாட்ட முடியாது. இந்த ஆரன்லாம் இது வந்து சைடில் பார்த்து தான் நம்மளுக்கு ஆரன் ஃபிட் பண்ண முடியும். இந்த கிளாம் அப்படி தான் டிசைன் இருக்குது. நம்ம கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும்னு தான் இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கிடக்கிற நம்ம ஃப்ரெண்டு அவர் தான் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். செக் பண்ணி பார்த்துலாம் கரெக்டாக தான் இருந்தது. இப்போ நம்ம இது எங்கே ஃபிட் பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த என்ஜினுடைய சேஸ் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு பெரிய ஒரு போல்ட்டு வந்து பாடியில் இருக்குது. அது 2 பக்கமும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி அந்த போல்ட்டை எடுத்துகிட்டு அதில் தான் நம்ம கிளாம்பை ஃபிட் பண்ண போகிறோம். இதில் வேறு எங்கேயும் வைக்கிறதுக்கு வழி இல்லை. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இல்லைன்னா இதனோட கிளாம் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ண மாதிரி ஒரு கிளாம் வந்து வாங்கணும். அதெல்லாம் ஆன்லைனில் போட்டு வாங்குறதுக்கு டைம் ஆகும். இதுனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. 2 சைடும் பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு நம்ம இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம். இதுக்கு தேவையான இப்போ இந்த இடத்துல ஃபிட் பண்ணோன்னா நம்ம கையில் வந்து 17, 18, 19, அதாவது ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேனர் வேணும். நான் ரிஞ்ச் போட்டு தான் நான் கழட்டினேன். அது அளவு எனக்கு தெரியல. இந்த கிளாம்பு வந்து நம்ம ஃபிட் பண்ணுறப்ப நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல் டைட்டு கொடுத்துடணும். இப்போ இது வந்து லென்த்து போல்ட்டு, இது ஒரே போல்ட்டு தான் நம்ம வண்டியோட சேஸில் வந்து இந்த இன்ஜினை தாங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கழட்டிட்டோம். இப்போ இதில் டஸ்ட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி, எப்போவுமே நாம் கழட்டி வேலை செய்கிறப்போ மொத்தமாக வந்து நம்ம ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிடணும். இப்போ அந்த ஒரு கிளாம் நான் ஃபிட் பண்ணிக்கிற பாருங்கள். அடுத்த கிளாம் 2 கிளாமும் 2 பக்கம் ஃபிட் பண்ணியாச்சு. 2 பக்கம் ஃபிட் பண்ணி டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொசிஷன் பார்க்கணும். 2 சைடு ஆரன் ஒரே மாதிரி இருக்குதுன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 கிளாமையும் வந்து மூவ் பண்ணி தட்டி பார்த்து ரெடி பண்ணிவிட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 சைடு ஆரன் இந்த சைடு ஆரன் மாட்டிட்டேன். இதில் ஆரனுக்கு வந்து ஒரு சைடு வந்து 13 போல்ட்டு, ஒரு சைடு 10 போல்ட்டு போட்டது தான் இந்த கிளாம்புக்கும் இந்த ஆரனோட கொடுத்த பிளேட்டுக்கும் செட் ஆகும். இது 13, மேலே இருக்குது 10. இப்போ இதை ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்த சைடு அதேமாரி தான். நல்லா வந்து நம்ம நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபுல் டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணியாச்சு, ஏமாந்துட வேண்டாம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான இடத்துல தான் நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். நம்ம ஓரளவுக்கு வந்து ஃபுல் டைட் பண்ணிட்டா நம்ம வண்டி மூவிங்கில் வந்து கல்லுக்காது. வெளியில் இங்கே இப்போ அடுத்த சைடு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இங்கேயுமே ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து இதேமாரி தான் 13, 10 ஸ்பேனர் போட்டு 13, 10, 13 கீழே, மேலே 10 போல்ட் போட்டாச்சு. இப்போ இந்த ஒயர் வந்து ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்கிற பப்பி நாய் கடித்து ஒயரெல்லாம் சேதாரமாயிடுச்சு. இப்போ அதை எல்லாம் நம்ம ரெடி பண்ணி 2க்கும் 2 லைன் வருது. இது ஒரு லைன் வந்து நாம் எடுக்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி கம்பெனிலேயே வந்து டபுள் ஆர்னுக்காக கொடுத்துருக்காங்க. அதை நாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி 2 பேஸுமே ஒரு எர்த்துமே நம்ம எடுத்து அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். ஓரளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஜாயின் அடித்து லைன் கொடுத்துட்டோம். இதுமாரி நீங்களுமே முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு நாம் இந்தமாரி வேலைகளை செஞ்சிட்ருக்குறோம். நான் பேசிக்காக வர இண்டஸ்ட்ரியல் மேனுங்கிறதுனால எனக்கு போல்ட்டு, நட்டு, மோட்டர் கழட்டி வேலை செய்கிறது, இன்ஜின், அதாவது பொருட்களை கழட்டி நான் க்ளீன் பண்ணி எனக்கு லேத்தில் புதுசாக செஞ்சு போடுற அளவுக்கு என்னுடைய அனுபவம் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். உங்களுக்கு கேள்வி ஞானத்தில் ஓரளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்பேனர்ஸ் இருந்தால் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ தான் இந்த வண்டியில் இந்த ஆரன் வந்து ஃபிட் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து இப்போ ரெடி, ஆரனை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக. இது வந்து என்ஃபீல்டு. கிட்டத்தட்ட எனக்கு 45 கிலோமீட்டர் இந்த வண்டி கிடைக்குது. அதிகமாக புல்லட்டில் மைலேஜ் கிடைச்ச வண்டியே இது ஒன்று தான். இப்போவும் எனக்கு 45, 50ங்கிறது லாங்கில், 45 எல்லாம் குறையாது. இந்த அளவுக்கு நம்ம வந்து வண்டி நம்ம தெளிவாக வச்சுக்கிறோம். இவ்வளோதான். இதேமாரி நீங்களுமே வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புல்லட்டை நாம் எந்த அளவுக்கு நாம் வந்து நீட்டாக வைக்க முடியுமோ வச்சு பராமரிப்பு பண்ணி வைங்க. மைலேஜ் குறையாது.
இதே போல் ஒரு வீடியோவில் மீண்டும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்.